சென்னை கொளத்தூர் தொகுதியில் சரிபார்க்கப்பட்ட வாக்கு இயந்திரங்களில் கோளாறு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக திமுக வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ பகீர் குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். வாக்கு இயந்திரங்கள் சரியாகத்தான் இயங்குகிறதா என்பதை சரிபார்க்க திமுக தரப்பில் அதன் தலைவர் மு.க. ஸ்டாலின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி கொளத்தூர், காஞ்சிபுரம், ராஜபாளையம் ஆகிய தொகுதிகளில் வாக்கு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் தொகுதியில் ஒரு வாக்கு இயந்திரத்தில் பழுதும், கொளத்தூர் தொகுதியில் 2 விவிபேட் மிஷின்களில் பழுதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்குப்பதிவு இயந்திரத்தை சீல் வைத்ததில் குளறுபடி நடந்துள்ளதாகவும் திமுக வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ குற்றம் சாட்டியிருக்கிறார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் இவிஎம் மிஷின்களை செக் அண்ட் வெரிஃபிகேஷன் என்கிற நடைமுறைக்காக சிந்தாதிரிப்பேட்டை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் 29ஆம் தேதியிலிருந்து மின்னணு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி நடந்து வருகிறது. இது மறு வாக்கு எண்ணிக்கை அல்ல. விவிபாட்டில் பயன்படுத்தக்கூடிய SLU என்ற ஒரு கருவி, அதாவது சிம்பிள் லோடிங் யூனிட், சரியாக இயங்குகிறதா என்பதை உறுதி செய்யும் வகையிலும் இவிஎம் மிஷினின் நம்பகத்தன்மையை சரிபார்க்கும் வகையிலும் நடக்கும் சோதனையாகும். சிம்பிள் லோடிங் யூனிட் சரியாக இயங்குகிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள தேர்தல் முடிவுகள் வெளிவந்த நாளிலிருந்து 7 நாட்களுக்குள் 2ஆம் இடம் பெற்றவரோ அல்லது 3ஆம் இடம் பெற்றவரோ இவிஎம் மிஷினின் நம்பகத்தன்மை சரிபார்க்கலாம் என்கிற உத்தரவு 2024இல் வெளியாகியிருந்தது. அந்த அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கிறோம். 2021ஆம் ஆண்டில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இவிஎம் மிஷின்களில் உள்ள சந்தேகங்களை நீக்குவதற்காக அல்லது அது சரியாகத்தான் இயங்குகிறது என்பதை நிரூபிப்பதற்காக 2024இல் ரிட் பெட்டிஷன் போட்டிருந்தோம். இந்த நிலையில் தமிழகத்தில் 5 தொகுதிகளில் சரிபார்க்கும் முறை நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் கேட்டிருந்தோம். அதன்படி கொளத்தூர், காஞ்சிபுரம், ராஜபாளையம் தொகுதிகளில் சோதனை பணிகள் நடைபெற்று வருகிறது. முதலில் அந்த மிஷின்கள் ஒழுங்கான முறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டதா என்பதை பார்க்க வேண்டும். இரண்டாவது, அனைத்து மிஷின்களையும் கனெக்ட் செய்து அது சரியாக வேலை செய்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். மூன்றாவது, வாக்குப்பதிவு செலுத்த வேண்டும். அது BH இன்ஜினியர்ஸ் தலைமையில் நடக்கும். 500 வாக்குகளிலிருந்து 1400 வரை போட்டு பார்க்கலாம். இது மறு வாக்கு எண்ணிக்கை அல்ல, பரிசோதனைக்காக செய்யப்படுவது. கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை 14 மிஷினை சோதனை செய்ய கேட்டிருந்தோம். 29ஆம் தேதி 2 மிஷின்கள் சோதனை செய்யப்பட்டது. அதில் அனைத்தும் சரியாக இருந்தது. 30ஆம் தேதி ஒரு மிஷினில் விவிபேட் வேலை செய்யவில்லை. அதனால் அதை பாதியிலே நிறுத்திவிட்டோம். தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின் பேரில் வேறு ஒரு வாக்குச்சாவடியிலிருந்து எடுத்து சோதனை செய்தார்கள். நேற்றைய தினம் மற்றொரு விவிபேட் ஒர்க் ஆகவில்லை. சோதனை செய்த 6 வாக்கு இயந்திரங்களில் 2 இயந்திரங்களில் விவிபேட் வேலை செய்யவில்லை. இன்றைக்கு காலையில் அடுத்த 2 வாக்கு இயந்திரங்களை சோதனை செய்ய வந்தோம். அதில் கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட் ஆகியவற்றில் அட்ரஸ் டேக் இருக்க வேண்டும். அந்த டேகுகள் புதியவையாக இருந்தன. ஏற்கனவே பயன்படுத்திய மாதிரி இல்லை. டேகுகள் எதுவும் பூர்த்தி செய்யப்படாமல் புத்தம் புதியதாக இருந்தது. குறிப்பாக அதில் பின்புறம் அரக்கு சீல் வைப்பார்கள். ஆனால் இந்த அட்ரஸ் டேகுகள் நிரப்பப்படவே இல்லை, காலியாக இருக்கிறது. அரக்கு சீல் முன்பக்கமாக வைத்திருக்கிறார்கள். இது குறித்தெல்லாம் தேர்தல் அதிகாரிகளும் கேட்டபொழுது அது ஹியூமன் எரர் என்கிறார்கள். பூத்தில் தெரியாமல் நிரப்பாமல் விட்டுவிட்டார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வாக்கு செலுத்தும் பேலட் யூனிட்டில் அட்ரஸ் டேக் இல்லை என்றால் அந்த பேலட் யூனிட்டை எண்ணிக்கைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். கண்ட்ரோல் யூனிட்டை தான் எடுத்துக்கொள்வார்கள். அப்படி என்றால் கண்ட்ரோல் யூனிட் வாக்கு எண்ணிக்கைக்கு ஒரு தடவை திறந்திருக்க வேண்டும். திரும்பவும் சீல் பண்ணியிருக்கணும். அப்ப 2 அரக்கு சீல் இருக்கணும். ஆனால் அதுவும் இல்லை. அந்த வாக்கு இயந்திரம் 2 சீல்கள் இல்லை. புதிய அட்ரஸ் டேக் இருக்கிறது. எனவே இந்த மொத்த தேர்தலுமே முறையான தேர்தல் இல்லை என்பதை எங்களால் அறிவியல் பூர்வமாகவும் சட்ட ரீதியாகவும் தெரிந்து கொள்ள முடிகிறது. மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் 30ஆம் தேதி ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறோம். BHலிருந்து வந்திருக்கக்கூடிய இன்ஜினியர்கள் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயாரிக்கக்கூடிய இன்ஜினியர்களிடம் 19 கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறு கேட்டுள்ளோம். 29, 30, 31 மற்றும் எந்த இன்றைய தேதி வரை இது அனைத்தும் முழுமையாக ரெக்கார்டிங் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முழு வீடியோ ரெக்கார்டிங்கையும் சர்டிபிகேட்டாக கொடுக்க வேண்டும் என கேட்டுள்ளோம். இன்றைக்கு அட்ரஸ் டேக் இல்லாமல் இருந்த வாக்குச்சாவடி 157 உடைய மிஷினை பாதுகாக்க வேண்டும் என கேட்டுள்ளோம். நாங்கள் நீதிமன்றத்தை அணுகும்போது இதெல்லாம் ஆதாரமாக தேவைப்படும். இன்னமும் 6 வாக்கு இயந்திரங்கள் சோதனை செய்ய வேண்டியுள்ளது. ஆனால் மொத்தம் 8 மிஷினில் 3 மிஷினில் சரியாக வேலை செய்யவில்லை. அது ஏறக்குறைய 30%. இதுவரை கிடைக்கிற சாட்சியே போதுமானது. இதன் பின்னர் இந்த சோதனையில் பங்கெடுப்பது தேவையற்றது. இதை வைத்து இந்த தேர்தல் சரியான முறையில் நடைபெறவில்லை என்பது உறுதியாகிறது. இதை சரியான முறையில் நிரூபிப்பதற்கு தேர்தல் ஆணையத்திடம் சர்டிஃபைட் காப்பி கேட்டிருக்கிறோம். அந்த காப்பி வந்த உடனேயே திமுகவின் தலைவருடைய அனுமதியுடன் உயர்நீதிமன்றம் அல்லது உச்சநீதிமன்றத்தின் நாடி சரியான தீர்வை பெறுவோம் என அவர் கூறியுள்ளார்.
கொளத்தூர் தொகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 8 வாக்கு இயந்திரங்களில் 3 வாக்கு இயந்திரங்கள் பழுதாக இருப்பதாக திமுக எம்பியும் வழக்கறிஞருமான என்ஆர் இளங்கோ கூறியுள்ளது தமிழக அரசியலில் மட்டுமில்லாமல் இந்திய அரசியலிலும் புதிய பரபரப்பையும் விவாதங்களையும் கிளப்பியுள்ளது.